அப்படி நாங்கள் செஞ்ச சரி இதெல்லாம் நீங்களும் இப்படியே செய்யறீங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்க. போறோங்க பாஸ்தா சரியோ அப்போ சிக்கன் பாஸ்தான்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து இப்போ அதெல்லாம் முடக்கி இஞ்சி உள்ளி அதனால மிக்சி இதில் வந்து விளங்கு வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம்னு சொன்னா சுத்தி ஒரே வந்து நாய்க்குள்ள அப்ப நாய்க்குள்ள சேர்த்து நாங்கள் வந்து போன ஒரு வீடியோல வந்து பார்த்திருப்போம். வந்து எங்க அப்பாண்ட சொந்தக்காரர் வந்து சில பொருட்கள் வந்து இத்தாலி நாட்டுல இருந்து கொடுத்து விட்டு அப்ப அதுல வந்து ஒரு பொருள் வந்து வீடியோல காட்டியிருந்தாங்க. வந்து பாஸ்தான்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதனால மிக்சி இதில் வந்து விளங்கல. இது வந்து இத்தாலியிலேருந்து எங்களுக்கு தங்கச்சிக்கு அனுப்பி கொடுத்து விட பாஸ்தா. அப்போ விடிய காலமே வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு பாஸ்தா தான் செஞ்சு பார்க்க போகிறோம். அம்மாவுக்கும் வந்து இது எப்படி செய்யறேன்னு தெரியாதான். அப்போ போகிற போக்குல வந்து சும்மா செஞ்சு பார்க்க. அப்போ இந்த பாஸ்தாவுக்கு பேர் வந்து சிக்கன் பாஸ்தா சரியோ. அப்போ சிக்கன் பாஸ்தான்னு சொல்லி அம்மா விடிய காலமாக போய் நீர்வேலி சந்தையில் ஒரு 500 ரூபாய்க்கு கோழி இறைச்சி வாங்கிட்டு இதுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு. சரி அப்போ நாங்கள் ஒரு பார்ப்போம் இப்போ இதை எப்படி செய்யறது என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்களும் வீடியோவை பாருங்க. நீங்களும் எப்படி செய்யறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்கள் எப்படி செய்யறீங்க நான் எப்படி செய்யறேன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ எங்க அம்மா வந்து இப்போ அதெல்லாம் முடக்கி அதுக்குள்ள கொட்ட போறா. பாருங்க பாஸ்தா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இருக்கு பாஸ்தா வந்து அந்த மூங்கில் மரக்கட்டு எப்படி போட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ டைட்டா இருக்குது. மெதுவா போடுறேன். இதை வந்து அடுத்து என்ன செய்ய போறீங்க? அவிக்கும். அவிய நேரம் குத்தரிசி மாதிரி அவிய நேரம் சொல்லுங்க. பாஸ்தா பானைக்கு போட்டு அவிக்கிறீங்க. இப்படியே பாஸ்தா செய்யறது ஏன்னா தெரியாது. பாக்குறாக்க சொல்லுங்க. ஓ எனக்கும் தெரியாத அவிக்கிறேன் பாருங்க. அப்படியே அந்த அரிசி மாதிரியே தான் கிடக்கு. அரிசி தான். அடுத்து இஞ்சால பாஸ்தாவுக்கு தேவையான வெங்காயம், அதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி உள்ளி வெள்ளைப்பொடி மிஞ்சியும் தக்காளியும் அதுக்கப்புறம் கரட்சம்பளம் வந்து கிடக்கு. இஞ்சால கொஞ்சம் தேங்காய். அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி வந்து அதை சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கா. அப்போ நான் கொஞ்சம் இறைச்சி வாங்கிட்டு வந்தேன். அம்மா கொஞ்சம் இறைச்சி பண்ணுவா. நூடுல்ஸ் கலவா கொஞ்சம் இறைச்சி பண்ணுவான். செஞ்சு பார்க்கறதுக்காண்டி பொரிச்சு போடுவோம். இதை வந்து அப்படியே பொரிச்சு அதுக்குள்ள போடுறது. அது ஈரலோ? ஓ ஈரலும் இருக்கு. அதுக்குள்ள தேங்காய் குட்டி ஈரல் இருக்கு. பல நாளைக்கு பிறகு ஒரு சமையல் ஒன்று செஞ்சு பார்ப்போம்ட்டு. அப்போ விடிய காத்தால நாங்கள் செய்யறது உங்களுக்கு காட்டுவோம். இந்த பக்கம் அம்மா ஒரு புடுங்கின ஒரு கொஞ்சம் கிழங்கா வந்து இதுக்கு போட்டிருக்கிறேன். என்னதுக்கு காய போட்டிருக்கிறேன். ஒடியல் இதுல பிடிங்கின ஒடியல் பாருங்க காய போட்டிருக்கிறேன். என்ன தங்கச்சி? என்ன தங்கச்சி? ஏதோ அம்மாவுக்கு பின்னாடி கேட்டு வந்து சட்டி எடுத்துட்டு வர அம்மா அடுத்து. ஓ என்ன சொல்லுங்க. அம்மாட்ட மோட்டர் சைக்கிள் வந்து சைட்டா கிடக்குங்க பாருங்க. அம்மாட்ட மோட்டர் சைக்கிள் வந்து காத்து போடுது பாருங்க. இதான் அம்மாட்ட மோட்டர் சைக்கிள். என்னது பாருங்க. அங்க இருந்து பாருங்க. இப்ப அடுத்தது சட்டி வந்துடுது. இந்த சட்டிக்குள்ள வந்து உப்பு போட்டோம். முதலாவது எங்கள் அம்மா உப்பு கொட்ட போறா பாருங்க. தீபம் எடுத்துக்கொண்டு வாங்க. பிரியன் உப்பு. பிரியம் உப்பு புதுசா வந்த பிராண்ட் ஆகும். என்ன இந்தியா பிரியம் உப்பு பாத்தீங்கன்னா இப்ப பிரியம் உப்பை வந்து பிரியமா போடுவோம். எடுத்து அம்மா போட போறா. உப்பு போடுவோம். அது இல்லை வையும்.
அது இப்போ வெட்டுப்படுது. பின்ன எல்லாம் காட்டுதானே நம்ம இப்படி செய்யறாங்க. அப்ப சரியோ புளி ஒன்று சரியோ வந்து உப்பு வெட்டுறது. ஓ உப்பு வெட்டுறது இப்படி என்ன போடுறது. அதுல வந்து உப்பு அள்ளி கொட்டி விடுவோம். நூடுல்ஸுக்கு வந்து உப்பை போடப்பட போகுது. பாருங்க பாஸ்தா வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு. சுவையான பாஸ்தா. நீங்கள் பாஸ்தா இப்படி பானையில் வச்சு பொங்குற மாதிரி செய்கிறீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு கமெண்ட் அடிக்கோ. எடுத்துட்டு வாங்க. இங்கால பெப்சி போத்தலுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கிடக்கு ரச்சி வதக்கிறதுக்கு. அதை இப்போ எடுத்து எங்கட அம்மா விட போகிறா. பாருங்க எவ்வளோ தூரத்திலிருந்து போத்தில் எடுத்து அப்படியே சிந்தாம விடுறாங்க. ஸ்டைலாக விடுறா. இங்காலங்கிற தங்கச்சி வந்து திருவிழா கொண்டு போகிற அம்மா உதவி செய்கிறா. அப்படி ஒரு அழகான தங்கா குட்டி. அடுத்தது வந்து விறகு எடுக்கிற அம்மா. அப்படித்தான் பாருங்க விறகு வந்து விடப்படுது ரெண்டா. என்ன பொங்கிட்டோம். சீட்டாக்கணும் அவியுதுமா. இப்போ அது அவிய நேரத்திலே ஒரு கதுவலுக்கு அடுத்து உங்கள் மெட்ட சட்டிக்கை போடலாம். சொல்லுங்க. ஓ சொல்லுங்க சொல்லுங்க. நெல்லுங்க தண்ணியா இருக்கு. சோஸ். அடுத்து அம்மா வந்து சோஸ் பேக்கெட் வேணுவா. பாருங்க சோஸ் பேக்கெட் வந்து டொமேட்டோ சோஸ் தக்காளி சோஸ் வந்து வாங்கினவா 2 பேக்கெட் வேண்டி இருக்கிறா. இது தேவையான பொருட்கள். நார்மலாக இந்த பாஸ்தாக்கள் வந்து புட்சிட்டி வழியே விற்கிது. ஆனால் பொருளிலிருந்து வர பாஸ்தா மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்னென்ன புட்சிட்டி வழியும் இருக்குது காயில் சொல்லிக்க. ஆனால் இந்த இது மாதிரி வேறு அன்னைக்கு ஒரிஜினல் அதுங்க. கவிஞ்சு வந்துட்டு சொன்னா அந்த டக்கு நவி. இப்போ நீங்கள் அடுத்த ராச்சி அதில் போட சரி இந்த மிரக்கறியில் தூக்கி வைப்போம். எதை தூக்கி பொரியல். அடுத்து வந்து இந்த மிரக்கறியில போட்டு வதக்கணும். பிறகு அதுக்கு மேலே ரச்சி போகணும். அது தேவையில்லை தேவையில்லை. முதல்ல ரச்சியை பொரிப்போம். முதல் ரச்சியை பொரிங்க. சொல்லுங்க. அப்ப தங்கச்சி வந்து அம்மாவுக்கு சொல்லி பொரிப்போம். முதல் பொரிச்சு வச்சுட்டு போறோம். அப்ப ரச்சியை வந்து அம்மா போடுற உங்களை வச்சு நல்ல ஐடியா. மேஜிக் ரச்சி பொரியுது. வச்சு பொரிக்கிறது. இதுதான் இன்றைக்கு விடிய சாப்பாடு. வித்தியாசமாக வீடியோவும் போடுவோம்ன்றதுக்காண்டி செஞ்சு கொண்டிருக்கிறோம். சூரியன் இப்போ தான் உதிச்சு 10 மணி ஆகி கொண்டிருக்கு. இந்த அம்மா ஒரு வித்தியாசமான முறையில் சிக்கன் பாஸ்தா வந்து செய்ய துவங்கி இருக்கிறா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த முடிவு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பிடிச்சிருந்தா நீங்களும் சாப்பிட வாங்க. ஒரு பேக்கெட் பாஸ்தா வாங்கிட்டு வாங்க விரைக்கு. பாருங்க இப்போ ரச்சி பொறிஞ்சு கொண்டிருக்கு. பாருங்க இப்போ ரச்சி பொறிஞ்சு கொண்டிருக்கு.
அம்மாண்டாண்டைக்கு பணம் பார்த்தி வீடியோவும் 2000 பேர் பார்த்துருக்கீங்க. 2000 பேர்? ஓ நன்றி. பணம் பார்த்த வீடியோ. ஓ அதுலேருந்து இருக்குது எங்களை தங்கச்சி எங்களை செய்யலாம் பார்த்துருக்கேன். என்ன சொல்றா? கற்பூரவள்ளியும் கொஞ்சம் எடுத்து முடிச்சு போடுமா? ஓ கொஞ்சம் வாங்க. கற்பூரவள்ளி அது தேத்தானி போடலாம், இதுக்கு போடலாம். ஒரு நாளைக்கு கற்பூரவள்ளி ஜூஸ் போட்டு காட்டுவோம், சலாது போடலாம். அப்ப மிச்சம் ஒன்றும் செய்யலையாம்மா? இறைச்சி போட்டு கேட்டோம், அதுக்குள்ள தூக்கி போடல இறைச்சிக்குள்ள. இன்றைக்கு இந்த பாஸ்தா எப்படி வர போன்னு தெரியாம இருக்கு. பாருங்க பாஸ்தா வந்து அவிஞ்சி வந்துடுது. அவிஞ்சி வந்துடுது பாஸ்தா. நசி பாருங்க தொட்டு. மஞ்சள் போடுவோம், கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. அதுக்கு வந்து அம்மா மஞ்சள் பாக்கெட் வச்சிருக்கிறா. 5 ரூபா மஞ்சள் பாக்கெட். 5 ரூபா இல்ல 20 ரூபா. 20 ரூபா மஞ்சள் பாக்கெட். 5 ரூபாய்க்கு அந்த கால் வந்துடாது. பாருங்க மண்பானை தான் இல்ல, மண் சட்டி அடுப்பு. மஞ்சள் போடுவோம். வடிவ மண் சட்டி இருக்குதா? அது வாங்க. மண் அடுப்புல சமப்படுது பாருங்க. விறகு போட்டு புகைக்க நல்ல டேஸ்டா வருமான்னு நினைக்கிறேன். இது இருந்தது நல்ல புரியுது என்ன. விறகுகள் வந்து ஸ்டொக் எடுத்துட்டு வராம. விறகு இல்லை, இது தேங்காய் மாட்டேன் சிரட்டை கொஞ்சம். பொறிக்கணும் அது காற்று தானே, அடுப்பு கொஞ்சம் இது போல கவிஞ்சிருது, கொஞ்சம் ஆவியா இருக்கு. இதையும் போட்டா வைக்கலாம். அது சோறு மாதிரி தான். இதம்மா சோறு மாதிரினா சோறு மாதிரி தான். குத்தரிசி எவ்வளவு நேரம் ஆவியுது. சரி அவிஞ்சு பேருங்க, சும்மா மத்த வெட்டுப்படுது. அது எல்லாம் வேற கணக்காயிரங்க வந்துருக்கு. சரி அப்ப அடுத்த வேலையை பாருங்க. சுவையான சிக்கன் பாஸ்தா செய்வது எப்படி இந்த வீடியோ அதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். நீங்களும் வித்தியாசமான முறையில் செய்யறா கமெண்ட் அடிங்க. சுவையான இல்ல சிக்கன் பாஸ்தா. சிக்கன் பாஸ்தா உங்களுக்கும் வேணும்னா வாங்க. என்ன வேலைக்கு ஒரு பேக்கெட் வாங்கி ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக அப்படி இல்லை. இங்க பிடிச்சிருக்கலையே பிக்குதான். என்ன எவ்வளவு விரும்பிய பிடிச்சிருக்கல? 500 ரூபாய்க்குள்ள. 500 ரூபாய்க்கு மேல வரும். விலையா இருக்கு. ஒவ்வொரு விலையில இருக்கு. 500 600. சிக்கன் பேரா பொறிஞ்சு வர கலரா. இப்ப அம்மா வந்து எடுத்து போடுற பொறிஞ்ச இறைச்சியில அது உண்ட கட்டித்தேனா பாருங்க. இறைச்சி வந்து பொறிஞ்சு வந்துட்டு இறைச்சி அது என்ன கையில காட்டு. என்ன கையில கையில கிடக்கிறத காட்டு. என்னண்டு இறைச்சி போய் காதல் ரெடியா வந்துடுமே அந்த நேரத்தை. நீங்க அம்மா பாருங்க. அடுத்தது வந்து மரக்கறியில வந்து போட போற அடுத்த சட்டிக்கு வதக்குறதுக்கு இஞ்சி
இப்போ ஒவ்வொன்றா எடுத்து அம்மா போட போகிறா. அரைச்சு போடுறோம். நீங்கள் அந்த போறானோ இப்போ அடுத்தது வந்து முதலாவது வெங்காயம். அடுத்ததாக வந்து கரைச்சம்பல். ஆமாம், அது கரைச்சம்பல் இல்லை, கருவேப்பிலை, கருவிஞ்சா கருவேப்பிலை. அடுத்தது வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா கொஞ்சம் பெட்டு. அடுத்தது வந்து இஞ்சியும் அது வெள்ளை போடுவோம். அது கொஞ்சம் மதங்காட்டு. இது வதங்கட்டுமா. இதெல்லாம் அரைப்பச்சி தான் போடுவோம். தக்காளி அரைப்பச்சி தான் போடணும். ஓ, கரெக்டும் அரைப்பச்சி தான் போடுவோம். எங்களோட பலா மரத்தை பாருங்க, அதில் வந்து கெட்டு ஒன்று வந்து அந்த கெட்டுக்கால 2 பலாக்கா வந்துருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க 2 பலாக்கா வந்துருக்கு. இன்னும் ஒன்றும் வந்து கொண்டு இருக்குது. இந்த மரத்தோடைய வந்து போகிற வழியிலே வருது. 1 2. அதே மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி போனால் இதுக்குள்ளேயும் இருக்குது 2 காய். அதுக்கு மேலே தள்ளி போனால் இங்கேயும் இருக்குது 2 காய். கிட்டத்தட்ட 6-7 காய்கிட்ட வந்திருக்குது பலாக்கா. பாருங்க, இப்போ சுவையான பாஸ்தா ரெடியாகி இப்போ அதை வந்து ஒரு பேசனில் போட்டு வச்சிருக்கு. இப்போ இதை வந்து சுவை ஊட்டுறதுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து அம்மா அங்கே செய்து கொண்டிருக்கிறா. பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நான் செய்து கிடந்து அப்படி அந்த வழுக்கல் மாதிரி இருக்குது, தேங்காய் வழுக்கல் மாதிரி. அடுத்தது இந்த பக்கம் வெங்காயம் பதவி கொண்டிருக்கு. அதே போல் இறைச்சி பொரியலும் வந்து இது கொண்டிருக்கு. சரி, இல்லை முடியும். இன்னும் ஒரு சின்ன துண்டு 2-3 இருக்கு. இது தங்கச்சி வெட்டின மிளகாய் எல்லாம் பெரிய பெரிய மிளகாய் பாருங்க. வச்சுட்டு கரெக்டும் போடுறோம் நாங்கள். அடுத்தது கேரட் போட போறா பாருங்க. தக்காளி, இஞ்சியும் உள்ளியும், கேரட், இப்போ கடைசி பினிஷிங்கில் நிற்கிறோம். இப்போ கடைசி பினிஷிங் முடிவில் நிற்கிறோம். ஓ, அதான் காட்டுங்க. உப்பு போடுவோம் என்ன? உப்பு அள்ளி போட போ. ஒரு கரண்டில 2 ஜூஸ். இதுதான் சிக்கன் அடுப்பு. பாருங்க, ஒரு 2 அடுப்பு ஒரு உறவு போட்டு சிக்கன் அடுப்பு வெத்தின சட்டி மாற்றி மாற்றி வச்சாச்சு. குயிக்காக சமைக்கலாம். மற்ற ஒரு கொஞ்சம் நிமிஷத்துக்கே சமைச்சு முடிஞ்சிட்டோம். சமையலும் வந்து டேஸ்டாக வரும், சுவையாக வரும். சுவையாக வரும். பிறகு அடுப்பு சமையல் என்றால் எனக்கு நல்ல விருப்பம். கேஸ் எல்லாம் வருத்தங்கள் வரும் கேஸ் அடுப்பில் சமைக்கிறோம். சுவையல் வந்து வித்தியாசம் இருக்கு மண் அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும். இது மஞ்சள் போடுமா தாங்க.
ஓ மஞ்சளோ போடுறது சோஸ் போடுவோம் மஞ்சள் கூடிட்டு மஞ்சள் நல்லந்தா ஏன் அதுக்கு போட்ட பிறட்டும் ஓ சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கடைசி ஃபினிஷிங்கில் வந்துட்டோம். இனி வதக்க போகிற அம்மா எப்படி வதக்க போகிறான்னு மட்டும் பாருங்க. பாஸ்தாவை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சின்ன சட்டி. இப்படி தான் செய்கிறது உண்டு. நீங்களும் ஒருக்கா சொல்லுங்க எங்களுக்கு கமெண்ட்ல. கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நாங்கள் செஞ்ச சரி இதெல்லாம் நீங்களும் இப்படியே செய்கிறீங்க. இந்த சட்டியில் தமிழில் கலரில் வந்து ஒன்று இருக்கு. வச்சுதான் கடைசியாக போடணும். இறைச்சி போடணும். போட அது போடலாம். போடும் வரையும் போடலாம். விறகு எடுப்போம். சுவையான பாஸ்தா. என்னது பாஸ்தா? பாஸ்தா அப்பா பார்த்து கொண்டு இருப்பாரு. என்ன தான் கொண்டு இது யார் கொண்டு வந்த பாஸ்தா? அப்பா கொண்டு வந்த பாஸ்தா. அடுத்து வந்து சோஸ் இறைச்சி போடணுமே. இதுக்கு கொட்டு பிறட்டு வச்சோம். பாருங்கோ நல்ல கலராக வந்து வந்துட்டுது எல்லாமே. அடுத்தது வந்து கோழி இறைச்சி பொரிச்சவாமா அந்த இறைச்சி போடுபடுது. பாஸ்தா சாப்பிட வாங்கோ. போறோங்க போறோங்க. யாருக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். உங்களுக்கும் வேணுமா? அம்மா வச்சுக்கிறா. என்னது? ரெண்டு பஜ்ஜி துண்டு கொண்டுங்க. உங்களுக்கு இறைச்சி சரி சரி அதுக்கு பெரிய சட்டியை போட்டுக்கணுங்க. இறக்குவோம் போறோங்க கொஞ்சம் அடுப்புல. தங்கச்சி சொல்றா அடுப்புல முறை ஊத்துங்க. அது அதுல போட்டு ஊத்துவோம். இறக்குவோம். இறக்குங்க. இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணல ஜான்சனுக்கு போறோங்க. இதுல வச்சு ஒரு பெரிய சட்டிக்குள்ள இறக்குங்க. பெரிய சட்டிக்குள்ள அதை போட போறோம். சுவையான பாஸ்தா ரெடி. இனி கடைசியாக ஒரு சின்ன பினிஷிங் ஒன்று இருக்கு. இதுக்கு வந்து சிக்கன் போடுறது. சிக்கன் இது சோஸ் ஊத்துறது. கடமாட்டை பாஸ்தாவை கண்ட ஜான்சன். ரைட் எல்லாத்தையும் அப்படியே கொட்டுங்க. இனி தங்கச்சியில சோஸ். அடுத்தது சோஸ் தான் பினிஷிங். தக்காளி சோஸ். சோஸை ஊற்றி பிறட்டும். கணக்கு ஊத்தாத சோஸ். ஓ ஒன்று போதுமா? உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டையும் போடும்.
ஏன் எல்லாம் போடும் நல்லா போடும் காணும் சரி சரி இப்போ ஒரு மாதிரி முடிஞ்சது பாஸ்தா எல்லாம் ஆற விட்டுட்டு அதை எடுத்து எங்களை தங்கச்சி நல்ல வாசமாக இருக்குது சோஸ் வாசம் எல்லாம் இப்படித்தான் செய்கிறது கொண்டு சொல்லுங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்டில் போடுங்க இதை மாதிரி வித்தியாசமாக செய்யலாமோண்டு மற்றது செய்முறை சரி என்றாலும் எங்களுக்கு சொல்லுங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி இன்றைக்கு நாங்கள் செய்த இந்த லைக் பண்ணுங்க சிக்கன் பாஸ்தா பற்றி கட்டாயம் நீங்கள் சொல்லணும் என்ன ஓ சரி சாப்பிடுங்க நான் பிடிக்கிறேன் 2 பேரும் நான் எடுக்கிறேன் பாருங்க பாஸ்தா சிக்கன் பாஸ்தா ரெடி அந்த மாதிரி டேஸ்டாக இருக்குது சோஸுக்கு நல்லா இருக்கும் அதில் பச்சை மிளகா வெங்காயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்குது நல்லா இருக்கும் நிறைய நூடுல்ஸ் இதுகள் போடணும் கோவா போடணும் ஓகே நல்ல டேஸ்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி நல்லா செஞ்சுருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் பாய்.